கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வாசித்த வசனத்தின்படி எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய ஹிருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று நாம் வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் கண்ணை குறித்தும் காதுகளை குறித்தும் நாம் கேட்டோம். அதன்படி போன வாரத்தில் அங்கே ஹிருதயம் என்கிற விஷயத்தை நாம் படிக்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஹிருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ வாயை குறித்து நாம் தியானித்தோம். உண்மையாகவே சிலர் சாட்சி சொன்னாங்க. கடந்த வாரத்தில் வாயை குறித்து பேசும்பொழுது எங்களுக்குள்ளாக தனிப்பட்ட முறையில் அந்த வாயோடு உள்ள விஷயத்தை குறித்து சுத்திகரிக்கும்படியாகவும் எப்படி பேசணும் என்கிறதான பக்குவங்களும் தேவன் தந்திருக்கிறதான தயவுக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், கடந்த நாட்களில் என்னுடைய கண்ணில் ஒரு பரிசுத்தம், என்னுடைய காதுகளில் ஒரு பரிசுத்தம், என்னுடைய வாயில் ஒரு பரிசுத்தம், எல்லா பகுதியிலும் அந்த பரிசுத்த ஜீவியத்தை செய்யும்படியாக தேவன் என்னை ஆயத்தப்படுத்தினார் என்று எத்தனை பேர் நிச்சயமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட அந்த வாயுடைய 2வது பகுதியை நாம் படிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் அங்கே கண், காது, ஹிருதயம் அல்லது ஹிருதயத்தோடு சம்பந்தப்பட்ட வாயை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்மறையான காரியத்தை குறித்து நாம் படிக்கிறோம். கண் காண வேண்டுமென்றால் அதற்கு எதிர்மறையாக இருக்கிற காரியம் என்ன, தடை என்ன? இயேசுவோட வருகை. இப்போ தம்பி சாட்சி சொன்னார் இல்லையா, எங்கே போனாலும் என்ன வார்த்தை சொல்கிறோம்? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய கண்கள் யாவும் ஆண்டுடைய அந்த வருகை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணில் முதலாவது என்ன இருக்க வேண்டும்? என்ன இருக்கணும்? முதலாவது பரிசுத்தம் இருக்கும். கண்ணில் பரிசுத்தம். ஆண்டவருடைய எக்கால சத்தம் காதில் கேட்கணும்னா காதுகளில் என்ன இருக்க வேண்டும்? பரிசுத்தம். ஏன் பரிசுத்தம் இருக்கணும்? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க கூடாது, தரிசிக்க முடியாது. என்ன கேட்குற சகோதரா, சகோதரி, உன்னோட கண்களில் கடந்த நாட்களில் என்னென்ன காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் பார்த்துருக்கீங்களா? தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் உங்கள் கண்கள் இடப்பட்டதா? அல்லது 24 மணி நேரத்தில் எத்தனை நேரம் நம்முடைய கண்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து கொண்டு மொபைல் ஃபோனிலும் இன்டர்நெட்டிலும் டிவியிலும் பல காரியங்கள், கர்த்தருக்கு இஷ்டமில்லாத சினிமாக்களும் டிராமாக்களும் கேலி கூத்துகளும் பார்த்து கொண்டு தேவ சமூகத்தில் நம்ம எப்படி அபிஷேகத்தில் நிறைய முடியும்? அந்த அபிஷேகத்தை தேவன் அங்கீகரிக்கிறதில்ல. இன்னைக்கு தேவன் ஒரு பரிசுத்தத்தை உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஒரு டிவி ஆன் பண்ணி சினிமா பார்க்கும் பொழுது உன் கண்ணில் அந்த ஒரு போராட்டம் இருக்கும். இது தேவனுக்கு பிரியமில்லாத காட்சிகள், தேவனுக்கு சித்தமில்லாத காட்சி, இதை நான் பார்க்க கூடாது, இதற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. யோபு போல கண்கள்ல ஒரு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினாதான் ஒரு கன்னிகை நினைப்பது எப்படி என்று சொன்னது போல, சகோதரா, சகோதரி, கண்களில் ஜெயத்தை தேவன் தரும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பாய் என்றால் நீ ஹிருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி இயேசு சொன்னார். இன்னைக்கு நமக்கு ஒரு பரிசுத்தத்தை தேவன் தர விரும்புகிறார். காதுகளில் ஒரு பரிசுத்தத்தை தர விரும்புகிறார். உன் வாயில தேவன் ஒரு பரிசுத்தத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாயோடு உள்ள பாவம் தான் அநேக நேரங்களில் வெளிப்படையாக தெரியும். கண்ணில் பார்க்கும்போது கூட அது மனுஷனுக்கு தெரியாது. ஒளிஞ்சிருந்து கூட பாவம் பிரவேசிக்கும். யாரும் பார்க்காத நேரத்தில், வாலிப பசங்களாம் யாரும் பார்க்காத நேரத்தில் பெட்ஷீட்டை மூடி பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் ஃபோனில். ஆனால் அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, கூட இருக்கிற சகோதர சகோதரி பார்க்கலாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். என்ன பார்த்துட்ருக்க நீ? யார் கூட பேசிகிட்ருக்க நீ? ஃபோனில் அப்படியே வாலிப பசங்க அப்படியே எடுத்து ஒதுங்குவாங்க ஓரமாக, வீட்டை விட்டு அப்படியே தூரமாக போவாங்க.
இரவு நேரங்களில் அப்பா அம்மா சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பொறுமையாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு முன்பதாக மறைவான எல்லாத்துக்கும் அந்த நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாட்கள் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், ஓ ஹல்லேலூயா, உன் கான்டாக்டை பரிசுத்தப்படுத்து, உன் சிந்தையை பரிசுத்தப்படுத்து, உன் கண்களை பரிசுத்தப்படுத்து, உன்னுடைய காதுகளை பரிசுத்தப்படுத்து. ஏன் இயேசுவுடைய வார்த்தை உனக்கு கேட்க முடியவில்லை? ஏன் இயேசுவுடைய அந்த வசனங்களுக்கு உனக்கு அன்னால் இடம் கொடுக்க முடியலை? ஏனால் சத்ருவாம் சாத்தான் உன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சத்ருவாம் சாத்தான் உன் காதுகளை அடைத்து வைத்திருக்கிறான். ஆனாலும் பிரைஸ் தி லார்ட், வனாந்திரத்தில் பயில் காட்டி அழைக்கிற தேவன் இதோ உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அடிமைத்தனங்களை கர்த்தர் முறித்தெறியும்படியாக பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாம்பு ஒரு சிறு பையன் வளர்த்து கொண்டிருந்தான். அது நல்ல அழகாக இருக்குது. பாம்பு பார்க்கும்போது, அந்த பாம்போடு வளர்க்கும்போது அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மலைப்பாம்பு. சின்ன பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா கொஞ்சம் நாள் போக போக அந்த மலைப்பாம்பு என்ன ஆகுது, பெருசாகுது. பெருசாகி இப்போது இவனும் பெருசாகிறான், மலைப்பாம்பு என்ன ஆகுது, பெருசாகுது. இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை இப்போ என்னாச்சு, மலைப்பாம்புக்கு இப்போது கொடுக்குற தீனி பத்தலை. அதனால் கொடுக்குற தீனி கொடுக்குற ஆளையே ஒரு சுற்றி இறுக்கமாக என்னாச்சு, கட்டி பிடிச்சிருச்சு. அந்த பாம்பை வளர்த்தாச்சு. யார் சோறு போட்டு வளர்த்தது? யார் சொல்லுங்கள். சோறு போட்டது வளர்த்தது நம்ம தான். சோறு போட்டு வளர்த்துருக்குறோம். அது சோறு போட்டு வளர்த்ததுனால பாம்பு என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு. பெருசாகி இப்போ என்னாச்சு, அது நம்மளை அப்படியே பிடிச்சி சுற்றி பிடிச்சி இப்போ மூச்சு வெளியில் வர மாட்டேங்குது. இப்போ பாம்பு என்ன பண்ணுது, பெரிய வாயை திறக்குது. அந்த வாய் என்ன பண்ணுது, அந்த அழகாக முழுங்கி நம்மளை உயிரோடு சாப்பிடுது. இதுதான் பாவத்தோட நீ அதில் நீ விளையாடி கொண்டிருப்பாய் என்றால், பாவத்தை நீ சொத்திரம் அதனோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால், அது நல்ல அழகாக இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். அந்த பாவம் பெருக 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 அதோடு கூட ஒரு மரண வல்லமை அதோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக பிரைஸ் தி லார்ட் நீ உணர்வடைந்து கொள். பிரைஸ் தி லார்ட். பரிகரிக்கும் கூடிய கடைசி சத்ரு அங்கே மரணமாக இருக்கிறது. அந்த மரணத்துக்கு விடுதலையாக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவத்தோடு வாழ வேண்டாம், பாம்போடு நீங்கள் வாழ வேண்டாம். நம்ம வாழக்கூடிய ஒரு தேவன் இருக்கும் என்றால் அவர் தான் விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சத்ருவாம் சாத்தான சிலுவையில் இயேசு அந்த தலையை மிதித்தது போல இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தா, இயேசு கிறிஸ்து பாடுகள் மூலமாக சாத்தானை ஜெயித்தது போல இன்னைக்கு அந்த கல்வாரி இரத்தத்தினால தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், நம்மை சுத்தப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற இரத்தமாக இருக்கிறது. அந்த பழைய பாம்பாகிய ஒரு சர்ப்பம் உன்னை விடுபடியாக இயேசு சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் கண்ணில் தெரியலனா கூட ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம் அங்கே விழத்தட்டப்பட்டது போல இன்னைக்கு நம்ம சபையிலிருந்து, காங்கிரிகேஷனிலிருந்து அந்த சாத்தானுடைய வல்லமைகள் துரத்தப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் ஒரு பாட்டு ஒன்று பாடணும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச அந்த பாட்டு, அது ஒரு அந்த தூர போ கிட்ட வராதே அந்த பாட்டை விசுவாசிகளும் சேர்ந்து பாடுங்களேன். நல்ல பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. தூர 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 போ கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சாத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே, தூர 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 போ கிட்ட வராதே, போ தூர தூர தூர. ஒரு சொன்ன கூட சாத்தானை வச்சுட்டு பாண்டிங்கன்னா போவாது. சாத்தானை எத்தனை பேர் போகணும்னு விரும்புகிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். போகணுமா வேணாமா?
சத்தமாக சொல்லுங்க, போடுமா வேணாமா? கூட வச்சுட்டு போ பிசாசுன்னா போவாது. நீ ஏன் கூடயே நீ வாழ்ந்துட்டு என்னையே நீ போன்னு சொல்றியான்னுவான். அதனால் மறுபடியும் நீங்கள் பாடுவீங்க. பாடும்போது உண்மையாக பாடணும். தூர 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 போ, கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளைனா இல்ல சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வரா போ, தூர 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 போ. சத்தமா சொல்லுங்க, தூர 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 போ, கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே, போ, தூர 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 போ, கிட்ட வராதே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், சாத்தான் உங்களை விட்டு ஓடி போயிருப்பான். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அப்பொழுது சாத்தான் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். இயேசு கிட்ட நீ வந்தனா உன் கூட இருக்கிற சாத்தான் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். நீ இயேசு விட்டு தூரம் போனா சாத்தான் என்ன பண்ணுவான்? கூடயே இருப்பான். ஆனால் இன்னைக்கு நாம் கர்த்தரிடத்தில் நாம் கிட்டி சேருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாயை குறித்து நம்ம படித்தோம், 5 பாயிண்டாக நம்ம படித்தோம். ஒன்று, நாவினால் உள்ள பாவம் என்னென்ன அப்படின்னு போன வாரம் படித்தோம். இன்னைக்கு நாவினால் உள்ள பாவத்தினால் வருகிற கேடு நமக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாவினால் சொல்லக்கூடிய பாவத்தினால் வருகிற நியாய தீர்ப்பு நமக்கு என்ன, இந்த நாவினால் வருகிற பாவத்தை நாம் எப்படி சுத்திகரிக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட்ட நாவுக்கு என்ன லட்சணங்கள், அதாவது குணாதிசயங்கள் என்கிறதை நாம் பார்க்குறோம். போன வாரத்தில் ரொம்ப நம்ம விரிவாக பார்த்தோம், நாவினால் உள்ள பாவங்கள் என்ன என்று ஒன்றொன்றாக நாம் படித்தோம். இன்றைக்கு நாவினால் உள்ள பாவத்தினால் வருகிற நமக்கு என்ன கேடு நடக்கிறது என்பதை நாம் வேதவசத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 3:10. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இது சங்கீதம் 34:13 இருக்குது. ஆனால் 1 பேதுரு 3:10 சேம் வசனம் அங்கே இருக்குது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். இது அப்படியே எதிர்மறையாக நீங்கள் படிச்சிங்கன்னா, ஜீவனை விரும்பாதவன் என்ன நாளை பார்க்க போகிறான்? கெட்ட நாளை தான் பார்ப்பான். ஜீவனை விரும்பினா உனக்கு என்ன நாள் நடக்கும்? நல்ல நாள். ஜீவனை விரும்பலைன்னா கெட்ட நாள். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? ஜீவனை விரும்பினா நல்ல நாட்களை நீ காண வேண்டும் என்றால் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ளும். நீங்கள் உங்கள் நாவுக்கு வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் வைக்கலைன்னா உங்கள் ஆயுஸ் என்ன ஆகிடும்? குறைஞ்சு போயிடும். இதுதான் பைபிளில் பார்க்குறோம். ஜீவனை நீங்கள் விரும்புனீங்கன்னா நல்ல நாள். சில பேர் சொல்லுவாங்க தீர்க்காயுசாக இருங்கன்னுவாங்க. சில பேர் கல்யாணம் ஆகிட்டு போகும்போது என்ன ஆசீர்வதிங்கன்னுவாங்க. நம்ம யாரு காலையும் விழக்கூடாது. அந்த வெளியில் பார்த்துருக்கீங்க, அவங்க என்ன ஆசீர்வதிக்கிறாங்க? நீடூழி வாழ்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் வாயை மூடிட்டு இருக்கணுங்கிறது அர்த்தம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஆயுசு நாட்கள் நீடிச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம எதை காத்துக்கொள்ள வேண்டும்? நாவை காத்துக்கொள்ளணும். சகோதரிகள் ஒரு 70% இதுக்கு நீங்கள் செவி கொடுங்க. சகோதரர்கள் ஒரு 30%. ஏன்னா பொதுவாகவே வாய் ஓவராக இருக்குது. ஏன்னா பைபிளில் நீதிமொழிகள், நான் சொல்லலை, அவள் யாரா? வாயாடியா. வாய் என்னதான்? வாயாடி இல்லையா? அப்படி தான் போட்டிருக்கு. இன்றைக்கி இங்கே அல்லேலூயா வராதுன்னு தெரியும். நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவள் என்னது? வாயாடி. வாய் சும்மா இருக்காது. நான் சொல்கிறேன், பிபியும் சுகரும் கொலஸ்ட்ராலும் அப்பப்போ மயக்க வரக்கூடிய காரியங்கள் காரணம் என்ன? வாயில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. சாப்பிட்றதுலும் சரி, பேசுகிறதும் சரி. சாப்பிட்றதுலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், பேசுகிறதுலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கும்.
அப்படி கண்ட்ரோலாக நான் ஜீவிப்பேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துற இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சொல்லலாம், என்ன சொல்லுவாங்க, நீடித்து வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அல்பாயுசில் சீக்கிரமாக போகணுன்னா நீ கத்திட்டே இரு. வீட்டில் பசங்களை கத்தலாம், புருஷனை கத்தலாம். அதே மாதிரி புருஷனும் சரி, புருஷன் விதி விலக்கல்ல. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம், ராபோஜனத்துக்கு வரும்போது மாத்திரம் என் புருஷனுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக சொல்லிவிட்டு அதை ரீசார்ஜ் வந்து மாதம் மாதம் பண்ணால் ஏதோ நடக்கும் நீங்கள் உங்க நினச்சிருக்கீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு துதிக்கிற ஒரு நபர் இருப்பார் என்றால், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருப்பார் என்றால், அந்த நாவில் ஒரு ஜீவன் எப்பவுமே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் யதார்த்த ரட்சிக்கப்பட்டவனுடைய ஒரு அடையாளம். என்ன தெரியுமா? அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் உருவாக்குறதா இருக்கும். மற்றவங்களை ஒருபோதும் காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயில் அது பிரவேசிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்றது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் பேச கடவும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. கெட்ட வார்த்தையை பேசிக்கொண்டு தேவ சமூகத்தில் நீ எவ்வளவு குதித்தாலும் கர்த்தர் அந்த குதிப்பதை அங்கீகரிக்கிறதில்ல. இங்க நம்முடைய ஜீவனுக்கு கேடு உண்டாக்கும்படியாக நித்திய வாழ்வை நாம் இழந்து போகவே போவோம். ஜீவனை நாம் விரும்ப வேண்டும் என்றால், பரலோக ஜீவன், அந்த நித்திய வாழ்வை நாம் விரும்ப வேண்டும் என்றால், நீடித்த நாட்களாய் கர்த்தரோடு யுக யுகமாய் வாழ வேண்டும் என்றால், சகோதரே சகோதரியே, வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் வைக்கும்படியாக தேவன் நம்மளோடு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, எனக்கு அது மலையாளத்தில் ரொம்ப பிடிக்கும், மிண்டாண்டு இருந்தால் மூடனும் ஞானியாகும், பேசாதிருந்தால் மூடனும். எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு இருக்கு. சிலதெல்லாம் அப்படியே பேசினே இருக்கோம். நம்ம அப்படியே ஒரு 30 விஷயம் ஒரே நிமிஷத்தில் சொல்லியிருப்பாங்க. அது நம்ம மைண்டில் ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? வாயை திறந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அலப்பிக்கொண்டே இருப்பாங்க. அதை கேட்டுட்டு ஒரு டாபிக் இல்லை, ஒரு 100 டாபிக் ஒரே நிமிஷத்தில் சொல்கிறாங்க, பேசிடுவாங்க. இது நீ புரியறதுக்கு 1 வருஷம் ஆகும். உட்காந்து யோசிக்கணும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் வேண்டாம். நம்முடைய வாயில் ஒரு கண்ட்ரோல் கண்டிப்பாக. நம்ம ஜீவன் நம்மளோட விரும்ப வேண்டும் என்றால் நல்ல நாட்களை காண வேண்டும். எத்தனை பேர் நல்ல நாளை பார்க்கணும்? அந்த நல்ல நாள் என்ன? பரலோகத்தில் தேவனோடு உள்ள ஒரு வாழ்க்கை. தேவனோடு உள்ள நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால் இன்றைக்கி நம்ம எங்கே கண்ட்ரோல் பண்ணணும்? வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். வாயை கடிவாளமிட்டு காத்து கொள்ள வேண்டும். கடிவாளம் இல்லாமல் காத்து கொள்ளனா, சங்கீதக்காரன் சொல்கிறான், சத்ருவாம் சாத்தான் முன்னாடியே நிற்கிறானா. நீ என்னென்ன பேசுறியோ அதை குற்றப்படுத்தும்படியாக, சொல்லும்படியாக சாத்தான் கூடவே இருப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே நல்ல நாட்களை பார்க்கணுன்னா ஜீவனை, அங்கே 2 தீமோத்தேயு 4:7, நல்ல நாளை நீங்கள் பார்க்கணுன்னா, ஜீவனை அடையணும்னா, அதே போல் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். போன வாரம் எல்லாம் நல்ல போராட்டம் போராடினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நல்ல போராட்டம் எத்தனை பேர் வீட்டில் இருந்தது போன வாரம்? நல்ல போராட்டம், வீட்டில் நல்ல போராட்டம் இருந்தது. நல்ல போராட்டம் பைபிள் சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆனால் வீட்டில் நடக்குது தலைக்கீழே நடக்குது. எல்லாமே கெட்ட போராட்டம் தான், ஒரே கெட்ட போராட்டம். ஆனால் பைபிளில் பவுல் தைரியமாக சொல்கிறார், என் ஜீவியத்தில் எப்படிப்பட்ட போராட்டம்? நல்ல போராட்டம், கர்த்தருக்காக உள்ள போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டம் இருந்ததா?
சுவிசேஷத்தை நிமித்தமாக, ஆத்துமாக்களுக்காக, உன்னுடைய தலைமுறைக்காக ஜெபிக்கக்கூடிய போராட்டம் இருந்ததா? இல்லை போராட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சுயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே பவுல் அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போராட்டம் செய்யும்படியாக வந்தபொழுது தமஸ்குல பிரசன்னமான தேவன் இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான என்னென்ன போராட்டங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் என்றால், தமஸ்குல பிரசன்னமான தேவன் இன்னைக்கு நம்மோடு பிரசன்னமாகி ஒரு நல்ல போராட்டம் கர்த்தருக்காய் போராடும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. நல்ல போராட்டம் தான் நமக்கு வேணும். வேற எந்த போராட்டம் நமக்கு வேண்டாம். சாத்தானிய போராட்டம், வியாதி என்கிற போராட்டம், நான் சொல்கிறேன், சாத்தானிய போராட்டமோ வியாதி என்கிற போராட்டமோ எது வந்தாலும் போராட்டம் இல்லாத போல நீங்கள் வாழணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வியாதி இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு, அந்த விசுவாச அறிக்கை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். மரணமே வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கல் ஆகாது என்ற அந்த வைராக்கியம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்ன கேடு என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை, தன்னோட லைஃபை காக்கிறான். தன் வாயை காக்காதவனோ எதை காக்கல? தன்னுடைய பிராணனை காக்கல. வாயை காக்காதபடிக்கு இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிராணனையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது? காத்து கொள்ள முடியாது. அநேக நேரங்களில் சடுதியில் மரணம் வர்றதுக்கு காரணத்துக்கு ஒரு ரீசன் என்னென்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். இப்போ எல்லாரும் கவனிங்க, எத்தனை பேர் நீடித்த நாட்களாக வாழணும் ஆசைப்படுறீங்க கர்த்தர் வீட்டில்? அப்போ நீங்கள் என்ன எதை காத்துக்கொள்ளணும்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கரங்களை எடுத்து சொல்லுங்கள், வாயை தயவு செஞ்சு காத்துக்கொள்ளுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள், வாயை தயவு செஞ்சு சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். கூட இருக்க விசுவாசிகளை பற்றி குறை சொல்ல மாட்டீங்க இல்லையா? நான் சொல்லும்போது அல்லையா சொல்லுங்கள். கூட இருக்க விசுவாசியில் குறை சொல்ல மாட்டேன். கூட இருக்க சகோதரிகளை நான் குறை சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிறதான பிள்ளைகளை குறித்தோ வாலிபர்களை குறித்தோ நான் குறை சொல்ல மாட்டேன். சபையை குறித்து நான் குறை சொல்ல மாட்டேன். முக்கியமாக சத்தியத்தை பிரசங்கிக்கிற பாஸ்டர் குறித்து நான் இது சொல்ல மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக சொல்லியிருந்தீங்கன்னா தேவன் பார்க்குறாரு. நீங்கள் இங்கே ஒரு அல்லேலியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அங்கே ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் பார்க்குறோம், அங்கே வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அப்போ யாராவது இந்த வாயில் பயங்கரமாக அலப்பிட்டுருக்காங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, இதெல்லாம் அல்பாயுசில் போக போகுது. நீங்கள் என்ன பண்ணால் அது பாட்டு போட்டோம். வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளிலே விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடையும். உன் வாய் விரிவாய் எதுக்கு தெரியுமா திறக்கணும்? உன் வாயை விரிவாய் திற கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார். அந்த நன்மை என்ன? பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு தான் என்ன பண்ணுவோம்? வாயை. நான் உங்கள் வாயை விரிவாக திறக்க சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் வாயை ரொம்ப ஸ்கூலில் ஏதோ டீச்சர் நடத்துகிற மாதிரி உங்கள் வாயை திறந்து காட்டுங்க அப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் எப்போ வாயை திறக்கணும்? எப்போ சூர்யா எப்போ வாயை திறக்கணும்? எப்போ திறக்கணும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே கிரிப்பாக உட்காரக்கூடாது. சில பேர் அப்படியே ஒரு மூடில் போயிட்டாங்கன்னா அவங்க வாயில் ஒரு சோத்திரம் கூட வராது. இன்றைக்கி சில பேர் நான் கவனிக்கிறேன், நிறைய சோத்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, விடாமல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சகோதரிகளாக நான் கர்த்தரை நன்றியோடு நான் சோத்தரிக்கிறேன். சில பேர் ஃபெவிகால் எடுத்து வாயில் ஒட்ட மாதிரி அப்படியே மனசுடைஞ்சு போய் அப்படியே குத்துக்கல் மாதிரி இருப்பாங்க. சோதோம் கோமோராவில் இருக்கிற கல் மாதிரி.
உப்பு தூணை போல உட்காந்துருப்பான், அப்படியே குத்துக்கல் மாதிரி. அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா? இப்படிலாம் உட்கார்ந்தா தான் இயேசு என்னை பார்க்க போகிறார். உன்னை தேவன் கவனிக்கவே மாட்டார். ஓ வாயை நீ என்ன பண்ணணும்? விரிவாக திறக்கணும். நன்மையினால் தேவன் ஒன்று நிரப்பினான்னு என்ன பண்ணணும்? வாயை விரிவாய் திறக்கிறீங்களா? சோத்திரம் சொல்லுவீங்களா? அபிஷேகத்தை ஜெபிப்பீங்களா? இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அது அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது அபிஷேகத்தில் நிறையிற நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அபிஷேகத்தில் நிறையணும். அந்நிய பாஷையில் பேசுகிற நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷனோட அல்ல, கர்த்தரோடு தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ரகசியங்களை பேசக்கூடிய எங்கே நாம் பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாதுன்னு இருக்கு. சிலரோட வாயெல்லாம் பிரேத கல்லறை போல. உண்மை இதுதான். அந்த வார்த்தையை கேட்டால் அப்படியே ஹிருதயத்தில் அப்படியே இடி வந்து இடித்த மாதிரி இருக்கும். இப்போ இஸ்ரேலையும் காசாலையும் இங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த சண்டையில் முக்கியமாக மிசைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பேலஸ்டிக் மிசைலுங்கிறதான மிசைல்ஸ் எல்லாம் விடுறாங்க. பயங்கர சேதத்தை கொடுக்கும். நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்க சகோதரிகள் வந்து இந்த மிசைலுடைய வாயை காட்டிலும் பயங்கர பவர்ஃபுல் யாருக்கு இருக்குது தெரியுமா? வெப்பன் யாருக்கு தெரியுமா? வாயை கண்ட்ரோல் பண்ணாதவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. ஹல்லேலூயா. நீ மிசைலுக்கு தப்பிச்சிடலாம். மிசைலுக்கு தப்பிச்சு ஒன்று போனால் கை போகும், காலு போகும். சிம்சோன் மடியில் படுத்திருக்கிற தெலீலா மடியில் படுத்திருக்கும் போது தெலீலா பேசுகிற வார்த்தையை கேட்டு கேட்டு அவன் ஹிருதயம் என்னாச்சு? அப்படியே நான் செத்தா நல்லா இருக்கும். சிலலாம் பேசுனா என்ன ஆகும்? சாவுறது நல்லதாக இருக்கும். நான் நிறைய யூத்துக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். நிறைய யூத் பசங்களுக்கு அவங்களாம் வந்து சில பிரேக்கப் பண்ணணும்னு நினைப்பாங்க, முடியவே முடியாது. அந்த பையன் லாக் ஆகி நிற்பான், அந்த பொண்ணு வந்து நிற்கும். ஆனால் இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பெட்ரோல் எடுத்து கொளுத்திக்க போகிறேன்னு பயப்படுத்துகிறா. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து இது மாதிரிலாம் பண்ணுறா, பயப்படுத்துகிறா. போலீஸ் ஸ்டேஷன் போவான்னு பயப்படுத்துகிறா. இவன் ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு. இப்போது முடிக்கணும்னு நினச்சா தலை கீழே நின்னா கூட நடக்கவே நடக்க மாட்டேங்குது. அப்போது அந்த எந்தெந்த கான்டாக்ட் வந்து ரொம்ப இன்பமாக இருந்துச்சோ இப்போ என்ன ஆச்சு? அப்படியே ஹிருதயத்தை உடைக்கிற மாதிரி மிசைலை காட்டிலும். அதனால தான் பைபிள் சொல்கிறது அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம ஹிருதயத்தை என்ன பண்ணோம்? பயங்கரமாக உடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. வாயை நீங்கள் காத்துக்கொள்ளணும். எங்கே திறக்கணும், எங்கே திறக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. ஃபோனில் குறுன்னு பேசுவீங்களா நைட்டு? இல்லையா? இல்லை. சோத்திரம். அப்படிப்பட்ட விடுதலைக்கே நான் கர்த்தரை நன்றி நான் சோத்திரேன். பேசாமல் இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. மைக்கால் அடிப்பேன் யாராவது சொன்னீங்கன்னா. பேசாமல் இருந்தாலும் தூக்கம் வரலையா? உனக்கு தூக்கத்தோட ட்ரீட்மெண்ட் நான் காண்பிச்சு தரேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கீழே வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 21:23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் காக்காதவனோ தன் ஆத்துமாவை என்ன பண்ணுகிறான்? இடுக்கண்ணுக்கு உள்ளாக போகிறான். எதிர்மறையாக நீங்கள் படித்து பாருங்க. வாயையும் நாவையும் காக்காதவனுடைய ஆத்துமா பிரச்சனைக்குள்ளாக போகும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி தேவன் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பை தேவன் நமக்கு தரும்படியாக நம்ம தாழ்த்துவோம். யாக்கோபு 1:26 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:26. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 1:26 குறித்து கொள்ளுங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ள என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வேஸ்ட். இங்கிலீஷில் வாசிப்போம்.
யூஸ்லெஸ். என்ன ஃபெல்லோ? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. என்ன ஃபெல்லோ? உன்னோட தேவ பக்தி என்னது? சத்தமாக சொல்லுங்க. தேவ பக்தி என்ன? யூஸ்லெஸ். உன் வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாதபடிக்கு, தன் நாவை அடக்காமல், தன் ஹிருதயத்தை வஞ்சித்து உன்னை தேவ பக்தியுடன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க. நாவை அடக்காமல் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ப்ரேயர் யூஸ்ஃபுல்லாக யூஸ்லெஸ்ஸா? உங்கள் தனிப்பட்ட ஜெபம், சத்தமாக சொல்லுங்க, உங்கள் தனிப்பட்ட ஜெபம் யூஸ்லெஸ்ஸும் சொல்லலாம், வேஸ்ட்டும் சொல்லலாம். இப்போ ரெண்டுமே சேர்ந்து சொல்லலாம். உங்கள் தனிப்பட்ட ஜெபம் என்னது? யூஸ்லெஸ். வெரி குட் பென்சன், வெரி குட். தனிப்பட்ட ஜெபம் என்னது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், யூஸ்லெஸ். உங்கள் ஃபேமிலி ப்ரேயர், உங்கள் சர்ச்சு ப்ரேயர், கன்வென்ஷனில் வந்து பண்ணாலும் அந்த கன்வென்ஷன் அது யூஸ்லெஸ். உன்னோட ஃபாஸ்டிங் ப்ரேயர், நீ கத்தருக்காக கொடுக்கறது, நீ கத்தருக்காக நீ ஊழியம் செய்கிறது யூஸ்லெஸ், வேஸ்ட். அப்போது இத்தனை நாள் நீங்கள் நினச்சிருக்கீங்க நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன். இல்லை, உன் வாயை கண்ட்ரோல் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம கண்ட்ரோல் ஆகுவோம். ஹல்லேலூயா. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நான் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னோடய வாயின் வார்த்தைகள் யாராலும் கேட்கவே முடியாது, அதை வந்து யாராலும் கிரகிக்கவும் முடியாது. நான் படித்த காலேஜ் இந்துஸ்தான் காலேஜில் படித்தேன். என் கூட இருக்கிறதான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா பார்ஷ் ஹைஃபை பசங்க. ஒரு நாள் கூட நான் காலேஜுக்கு நடந்து கூட போனதில்லை, பஸ்ஸில் கூட போனதில்லை. எப்போவுமே கூட்டு போகிறது காரில் தான் கூட்டு வருவாங்க. இங்கிலீஷ்லாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன், பசங்ககிட்ட. ஆனால் அவங்க கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னா, கெட்ட வார்த்தையை தான் என்ன பண்ணாங்க, முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தங்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்னா அவன் அடுத்த ரிசீவிங் எண்டில் உயிரே விட்டுருவான். என்கிட்ட பேசும்போது எல்லா வார்த்தையும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ ஒரு சின்ன வார்த்தை கூட நம்ம ஹிருதயத்தில் என்ன தரும்? வேதனையை தரும். அப்படி தரலைன்னா உங்களோட விசுவாசம் என்ன? யூஸ்லெஸ், வேஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகோதர சகோதரி, உங்கள் மனைவியை நீங்கள் காயப்படுத்தியிருந்தீங்களால் ஒப்புரவாங்க ராபோஜனத்துக்கு முன்பதாக. உங்கள் புருஷனை நீங்கள் காயப்படுத்தியிருந்தீங்களால் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இப்போ நிறைய பட்ட பேர்லாம் கொடுத்துருக்குறாங்க பெற்றோர்கள். நான் அப்பப்போ கேட்குறது உண்டு. என்ன பட்ட பேர்? அது இது கழுத, எரும மாடு, இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? சொல்லியாச்சு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்ன வார்த்தை தான், கோபத்தில் சொன்ன வார்த்தை, உன்னை பெற்றதுக்கு நீ கெட்டு குட்டிச்சோராக போயிடு அப்படின்னு நான் ஒரே வார்த்தை தான். அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது சொவுறு இடிஞ்சு விழுந்து அந்த குழந்தை இறந்து போச்சு. வாயின் வார்த்தை என்னாச்சு? குழந்தைய ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. பிள்ளைங்களை என்ன பாருங்க, பெற்றோர் உங்களை கரெக்டாக பேசுகிறாங்களா, திட்டுறாங்களா, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? இங்கே சகோதரி இங்கே இல்லை, ப்ரைஸ் சொல்லாட். உங்கள் பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். எந்திரிச்சு அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும். என்னோடய அம்மா அப்பா என்ன வேர்டு யூஸ் பண்ணலை, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணலை சொல்வீங்களா? அப்போ நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? நீங்களும் என்ன பேசக்கூடாது? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது அடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். இந்த வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா நமக்கு என்ன நியாய தீர்ப்பு நடக்க போகிறது? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37. நாவினால் உள்ள பாவத்தில் வருகிற நியாய தீர்ப்பு என்ன என்று சொல்லி நாம் படிக்கலாம். இயேசு சொல்லியிருக்கிறாருங்க, நல்ல கவனிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீணான வார்த்தை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 2 தம்பிமார்கள் வந்து பேசிக்கிறாங்க, வெளியில் நார்மலாக பேசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த தம்பி வந்து மனசில் கூட போயிருக்கிறாரு. நாங்கள் எப்பவுமே ரெகுலராக பேசுறது தானே, அவன் திட்டினாலோ ஏதோ சொன்னாலோ எங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் யூஸ்வல் எப்படி பேசிப்போம், சர்ச்சுக்கு வந்தால் பிரதரு, வெளியில் போனால் மச்சான் மாமா இல்லையா? சோத்திரம். சர்ச்சுக்கு போனால் பிரதரு, வெளியில் போனால் ஆட்டோமேட்டிக்காக. அதனால தான் பைபிள் சொல்லுது, தனியாக நீ இருக்கும்போதும் சிந்தையை நீ காத்துக்கொள்ளணும். நீ உன் காலை நீ விலக்கி கொள்ளணும். உன் வாயில் நீ பாவம் செய்யாதபடிக்கு எதை நீ காத்துக்கொள்ள வேண்டும்? உன்னுடைய வழியை காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மனுஷன் பேசும் வீணான வார்த்தை அந்த தம்பியோட மனசில் இது ஒரு விஷயமே இல்லைன்னு இருக்கும். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் எங்கே ரெக்கார்டாக இருக்குது சொல்கிறது புரியுதா? நம்ம பார்வையில் ஒன்றுமே இல்லை. இது நாங்கள் இது ரெகுலராக பேசக்கூடிய சாதாரண வார்த்தை தான் அப்படி நினைச்சாலும் ரொம்ப சீரியஸாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது தான், அதுதான் நித்தியம். அந்த நித்தியத்தில் நிற்கக்கூடிய நியாயாதிபதி மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37 சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் உன் வார்த்தைகள்னால நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினால குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தையினால் நீங்கள் நீதிமானாக நினைக்கிறீங்களா, இல்லை குற்றப்படுத்துகிறாங்களா உங்களை? ஒரு நடந்த சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க, கவனிங்க எல்லாரும். ஒரு பழைய விசுவாசி, சபையில் முக்கியமான ஆள், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர். அங்கே அவர் மரித்து போயிட்டார். மரித்த உடனே ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, விசுவாசிங்க வந்துட்டாங்க. எல்லா விசுவாசிகளும் அந்த ஊழியக்காரரை குறித்து அந்த விசுவாசியை குறித்து சாட்சி நேரம் வந்துச்சு. அப்போது விசுவாசிகள் ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு சொல்கிறாங்க, இந்த சகோதரன் எங்களுக்கு எல்லா தேவையில் நாங்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்தித்தாங்க. நாங்கள் சில நேரங்களில் சில போராட்டங்களில் போகும்பொழுது உதவியெல்லாம் செஞ்சு எங்களை இது பண்ணார். எல்லாரும் மரண வீட்டில், பொதுவாக மரண வீட்டில் நெகட்டிவாக யாரும், நீ குடிகாரனாக இருந்தாலும் சரி, நீ கத்தரை விட்டு நீ எப்படி நீ வாழ்ந்தாலும் அங்கே இருக்க ஊழியக்காரங்க என்ன பண்ணணும், வேறு வழி இல்லைங்கிறதுக்காக என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு பேர் என்ன கூட்டம் தெரியுமா? ஆறுதல் கூட்டம். என்ன கூட்டம்? இவன் ஊரெல்லாம் கெடுத்துருப்பான், ஊரெல்லாம் கெடுத்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன பண்ண வேண்டும், நம்ம ஆறுதலுக்கு கேட்டோம். வேறு வழி இல்லை, செஞ்சு தானே ஆகணும். அப்போது இந்த ஆள் மரித்ததுக்கு அப்புறம் எல்லாரும் குழியில் மண்ணு போட்டு சாட்சி சொல்கிறாங்க, பைசலாட் இவன் எப்படிலாம் நல்லதெல்லாம் செஞ்சாங்க. ஒரு பாஸ்டர் வந்து சொன்னார், குழியில் போடும்போது, இவன் ஊழியக்காரனை குறை சொல்கிற ஆவி இவனுக்குள்ளே இருக்குது, இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகல நரகத்துக்கு போச்சுன்னு சொல்லி கடைசியில் முடிச்சிட்டாரு. இவ்வளோ நேரம் இத்தனை பேர் சாட்சி சொன்னதை கடைசியாக ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார், இவ்வளோ சாட்சி சொன்னீங்க, இவன் நித்தம் யாரை குறை சொல்கிறான்? ஊழியக்காரை குறை சொல்கிறான், இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போகல இது நரகத்துக்கு போச்சுன்னு சொல்லி அந்த அந்த பயங்கர டெத்து அப்போ தான் புரியுது. அப்போது உன் வாயின் வார்த்தையினால நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வாயின் வார்த்தையினால குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். உங்களுக்கு எல்லாம் நல்ல குணாசிங்கம் இருக்குங்க, இருக்குது. ஏழைகளை பார்த்தா இறங்குற ஒரு சுபாவம் இருக்குது, மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கள ஜெபிக்கணும் சுபாவம் இருக்குது. ஆனால் உனக்கு ஊழியக்காரனை குறை சொன்னால் உன் ஆத்துமா எங்கே போகுது? எங்கே போவோம் சொல்லுங்கள்? எங்கே போவோம்? மோசைக்கு விரோதமாக எழும்பினாங்க கோராகு, தவறு மோசை பக்கத்தில் சில இடத்துல அங்கே ஆரோனும் மீரியாவும் அங்கே இருந்தாலும் யாருக்கு நியாய தீர்ப்பு வந்தது? குஷ்டரோகம் யாருக்கு வந்தது? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சுயம் ஆராய்ந்து பாருங்கள். ஸ்டே இன் யுவர் லிமிட்.
உங்களுடைய பாவத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக மற்றவர்களை குறைப்பட பேச வேண்டாம். ஊழியர்களையும் கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் சில குறைவில் இருந்தாலும் கர்த்தர் அந்த குறைவிலை நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய வாயினால, பிரைஸ் தி லார்ட், வாயின் வார்த்தையினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வாயின் வார்த்தையினால குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு கீழே வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5:22. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடா மலையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூடா. சின்ன பசங்க கவனிங்க, லூசுலாம் சொன்னீங்கன்னா எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? எரி நரகத்துக்கு. என்ன நரகம்? எரி. சொல்லுங்கள், என்ன நரகம்? எரி நரகம். இது யார் சொன்னா? யார் சொன்னா? இயேசு சொன்னார். இயேசுவே சொல்றார். என்ன சொல்றார்? நீ மூடா என்று சொன்னாவே, மூடனே என்று சொன்னா நீ போறது சாதாரண நரகம் அல்ல. என்ன நரகம்? எரி நரகம். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோரை அரவணைக்கிற கிருபை ரொம்ப பெருகி இருக்குங்க. அப்படி தானே? பிள்ளைங்க பெற்றோரை என்ன அழகாக கூப்பிட்றாங்க. அப்பாவை அப்பா மாதிரியே ட்ரீட் பண்ணுறதில்ல, அம்மாவை அம்மாவாக ட்ரீட் பண்ணுறதில்ல. பிள்ளைங்கள் அப்பாவை மாதிரியும் அம்மா மாதிரியும், பெற்றோர் என்னது ஏதோ ஒரு குழந்தைய போல் அடிமையை போல் இருக்கிறான். சோத்திரம். உடனே சொல்லுவாங்க, 5 விளையாதது 50 விளையாது. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். சின்ன வயசுல அடிச்சு வளர்க்கல, அதுதான் பிரச்சனை. அப்போ சிஷ்யைக்குள்ள கொண்டு போவது மகன் மேல் நேசத்தை தான் நம்ம காண்பிக்கிறோம். அந்த நேசத்தினால சிஷ்யைக்குள்ள நம்ம கொண்டு போகிறோம். அப்போ இப்போ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய மென்டாலிட்டி இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு பேர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஜென்சி. என்னது? ஜென்சி. முன்னாடி திட்டு வாங்கிப்பாங்க. இப்போ சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா டவுட்டு தான். இதுதான் என்ன தலைமுறை? ஜென்சி. போதை பொருளுக்கும் அடிமைக்கும். கேம் பாருங்க. ஒரு பையன் தன்னோட அம்மாவை கொலை பண்ணியிருக்கான். எல்லாரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க கடந்த நாட்களில். என்ன காரணம்? விளையாடிட்டு இருந்தான். என்ன விளையாட்டு? ஃப்ரீ ஃபயர். என்ன விளையாட்டு? ஃப்ரீ ஃபயர். ஃபோனை படிப்புக்காக பிடுங்கி வாங்கி வீட்டில் வச்சு ஒரு இடத்துல வச்சு அவனால் இந்த ட்ரக் அடிக்ட் பார்த்துருப்பீங்களா? இந்த பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு இருப்பாங்களே, போதை பொருள் கிடைக்கலன்னா அப்படியே வெறியாக வாங்க தெரியுமா? லோகேஷ் இருந்தால் முன்னாடி கூப்பிட்டு நான் நடிக்க வச்சுருப்பேன். அவன் போன யூத் மீட்டிங்கில் சூப்பராக நடித்தான். ஒரு ஃபோன் கையில் இல்லைன்னா எப்படி ஆயிடுச்சு அவனுக்கு? போதை பொருள் இல்லாத போல் அவனை அடித்தான். அவன் என்ன பண்ணான்? மறாவது நாள் ஃபோன் கிடைக்கலங்கிற ஒரு அம்மிக்கல் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான்? அம்மா தலையிலேயே போட்டான். இதுதான் இந்த வருகிற தலைமுறை. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இதெல்லாம் பிரசங்கிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை வரணுங்கிறதுக்காக நாங்கள் வாஞ்சையோடு பிரசங்கித்து கொண்டிருக்கோம். யார் தனிப்பட்ட நபரை நாங்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த நியாயத்தின் நாட்களில் நாம் என்ன சொல்ல போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். அங்கே போய் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் சொல்லலாம், நான் பரிசுத்தமாக நான் போயிடுறேன். இல்லை இல்லை இல்லை. அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிற விஷயத்தில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதிகாரத்தை. கர்த்தருக்குள்ளா வளர்க்கணும்.
தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தலைமுறை கர்த்தரால் போதிக்கப்பட்டால் தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை விட்டு தூர போனால் தலைமுறையாக ஒரு சாபம் பின்னாக தொடரும். ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நீங்களும் நானும், பிரைஸ் தி லார்ட், இங்கே வசனம் படித்தது போல எரிநரகம் என்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம். குடும்பம் நரகமாய் போய்கொண்டிருக்கிறது. வெளியில் சொல்ல முடியல, பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியல, சிஸ்டர்கிட்ட சொல்ல முடியல, சர்ச்சுக்கு சொல்ல முடியல. எனக்கு குடும்பத்தில் இருக்கிற காரியம் சில நரகத்தை போல அங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் ஆவியானவர் தனிப்பட்ட முறையில் அந்த விஷயங்களில் ஜெயம் தர வேண்டும் என்றால் நீ கர்த்தரில் சேர வேண்டும், ஆண்டவரத்தில் சேர வேண்டும், ஆண்டவர் ஐக்கியப்பட வேண்டும். உன்னுடைய பிரைஸ் தி லார்ட் ஜென்ம சுபாவத்தை விட்டு, உன்னுடைய சுயாதீனத்தை விட்டு நீ உன்னை சிறுவனை போல தாழ்த்தினால் கர்த்தர் உன்னை உயர்த்த நல்ல வல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மைப்படணும். நான் ஒருத்தனை சர்ச்சை நீ நீ வெளியில் போடான்னு சொன்னால் அவன் கெயிட்டில் நின்று கெஞ்சி நிற்கணும். எங்கே போகக்கூடாது, எதை விட்டு போகக்கூடாது, சபையை விட்டு மன்றாடி நிற்கணும். ஒரு வேலைக்கார எஜமானுடைய கண்ணை நோக்கி பார்க்கறது போல அப்படி காத்திருக்கணும். அப்படிப்பட்ட வாலிபல் எங்கள் ஃபெய்த்தோமில் இருந்திருக்கிறாங்க. பாஸ்டர் கடிந்து கொள்ள நீ போட வெளியிலன்னுவார். அவன் வெளில ஸ்கூலில் பார்த்துருப்பீங்களா, தேம்பி அழுவாங்க. ஏதோ கத்திர வருகையில் கைவிடப்பட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வெளியிலேருந்து தேம்பி அழுவாங்க. இப்போ இருக்கிறவங்களா அப்படியா? ஒன்று சொன்னால் உடனே போயிடுறாங்க. போனது மாத்திரம் இல்லை, இதெல்லாம் என்ன பண்ண, ஊரெல்லாம் கலக்கிட்டு இருக்குது. சோத்திரம் பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு கிருபை. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை, நான் வாசிக்கிறேன், நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீரன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருக்கிறான். முரணே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ இன்னைக்கு நாம் சுத்திகரிப்போம். இன்னைக்கு சுத்திகரிப்பின் நாள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மல்கியா 3:16. அப்பொழுதே கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்துக்கு தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. இதோட எதிர்மறையை நீங்கள் படித்து பாருங்களேன். இதை நீங்கள் எதிர்மறையாக நீங்கள் படிச்சிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வாங்க. கவனிங்க நல்லாரும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன பேசிப்பாங்க ஒருவரோடு ஒருவர்? இப்போது ராஜமாணிக்கமோ அரும்பாண்டியும் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. நீங்கள் 2 பேர் என்ன பேசிப்பீங்க? கர்த்தருக்குள்ளாக நம்ம ஊழியம் செய்யணும், சபைக்கு நம்ம போகணும், நம்ம இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்தலாம். இதுதான் நீங்கள் இதை பார்க்கும்போது யார் அதை பார்த்துட்ருப்பா? தேவன் பார்த்து கொண்டிருப்பார். பார்க்குறது மாத்திரமில்லை, ஆண்டவர் எதில் எழுதுறாரு? ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் மறந்துருக்கலாம் இன்றைக்கி பேசுனது. ஆனால் நித்தியத்தில் என்ன பண்ணுவார்? நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சுருப்பார். இப்போ இந்த சைடில் வரேன். இப்போது உதாரணத்துக்கு சும்மா ஒரு பேருக்கு தான் சொல்கிறேன். இப்போ இவங்க 2 பேரும் பேர் என்ன சொல்ல, மகாலட்சுமியும் மீனாட்சி இல்லையா, மீனாட்சியும் ஹரிணியும் 2 பேர் பேசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள கர்த்தரை பயமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு மீனாட்சியும் ஹரிணியும் மாற்றி பேசிக்கிறாங்க. பயம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுவாங்க? சர்ச்சுக்கு போவோன்னு பேசுவாங்களா? ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை, கர்த்தருடைய பயம் இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? உங்களுக்குள்ள என்ன இல்லை? குடும்பமாக ஜெபிக்க தோணவே தோணாது. ஏன்? உங்களுக்குள்ள என்ன இல்லை? கர்த்தருடைய பயம் இல்லை. அப்போ இதை யார் கவனித்து பார்ப்பா? கர்த்தர் இதையும் கவனித்து பார்ப்பார். அப்போ இந்த இதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எழுத வேண்டிய புஸ்தகத்தில் உன்னோட பேர் என்ன பண்ணிடுவார்? கிறுக்கி போட்டுருவார். சகோதரி சகோதரா, என்ன பேசுகிறீங்க? எதை பற்றி பேசுகிறீங்க? ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஞாபகம் இல்லாமல் ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்தி
எழுதக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். சாதாரணமாக விட கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் என்று பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஸ்டர், நான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சம்பாத்தியம் கையில் நிற்க மாட்டேங்குது. எவ்வளவோ சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் சம்பளம் என் கையிலே நிற்க மாட்டேங்குது, டக் டக்குன்னு போயிடுது. காரணம் என்ன? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கி உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதருக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேசுகிற பேச்சில் தான் உன் பிஸ்னஸ்ஸு எப்படி வளரப்போதா இல்லை பிஸ்னஸ் அப்படியே படுத்துருமாங்கிறது எதை நிர்ணயிச்சிருக்கு? உன்னுடைய வாயின் வார்த்தை. கவனிக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஆளை வாயின் வார்த்தையினால் ஏமாத்துறீங்கன்னா ஆண்டவர் பிரியப்படுவார்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆளை நயவஞ்சகமாக பேசி நயவசனிப்பால் பேசுனீங்கன்னா அப்போ என்ன நடக்குது? இதுவரை சம்பாதிச்ச ஒரு சம்பாத்தியமும் கையில் நிற்கலை, எல்லாம் லாஸு. நெகட்டிவ் போகிறதுக்கு ஒரே காரணம் வாயின் வார்த்தை. நமக்கு டாக்டிக்ஸான வார்த்தை வேண்டாம், மற்றவர்கள நயவசனிப்பான காரியங்கள் வேண்டாம். நம்முடைய ஹிருதயத்தில் உண்மை இருக்கட்டும், நம்முடைய பேச்சில் உண்மை இருக்கட்டும், நம்முடைய சிந்தையில் உண்மை இருக்கட்டும். எல்லாவற்றும் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீதிமான் எதை போல செய்கிறான்? பனையை போல். உங்களுக்கு நீ நினைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாது, உரம் போடணும் அவசியம் கிடையாது. நீ நீதிமானாக இருந்தால் நீ வளர ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது எப்படி இந்த நாம சுத்திகரிக்க போகிறோம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டும்? ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அந்த தூதன் நாவில் வச்ச அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சேராபீன் என்ன பண்ணுறாரு? கொரட்டையில் அங்கே ஒரு அக்னி தழல் எடுத்து யாரை சுத்திகரிக்க முடியாது வந்திருக்கிறார்? ஏசாயாவை சுத்திகரிக்க முடியாது வந்திருக்கிறார். ஏசாயா சொல்லுகிறார் மறுத்திரமாக, இல்லை அது முன்பதாக இருக்க 5ஆம் வசனம் வாசிப்போம். அசுத்த உடவு உனக்கு இருக்கு. இப்போ நீ யாரையும் குற்றப்படுத்துகிற? அசுத்த கூட்டம் இருக்கிறதான ஜனத்தின் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன். தூதன் போய் எல்லாரோட வாயில் வைக்கல, முதல்ல வைக்க வேண்டிய சரி பண்ண வேண்டிய யார்? ஒன்றை தான்ப்பா சரி பண்ணி உன் பிரச்சனையை நீ உணராதபடிக்கு நீ எல்லாரும் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? ஐயோ அதமானேன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுற. அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்தும் சும்மா இருக்க மாட்டேன். அதையும் என்ன பண்ணுற? ஏசாயா 1ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் வசனம் வர ஐயோ அவன் அப்படி இருக்கிறான், ஐயா இவன் அப்படி இருக்கான். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் அந்த கொரட்டையிலேருந்து அந்த பலிபீடத்திலேருந்து அக்னி தழல் எடுத்து ஏசாயா நாவலை வச்ச உடனே அப்போ தான் அவன் அதமானேன் என்று சொல்லி அசுத்த உடல் உள்ள மனுஷனுங்கிற நினைவு வந்தது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்தால் மற்றவருடைய குறையை நாம் பார்க்க மாட்டோம், மற்றவருடைய குறையை நாம் பேச மாட்டோம். நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் ஊழியத்துக்காக சுவிசேஷம் சொல்லும்படி யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த அசுத்த உதடுகளை மாற்றி கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாய்க்கும் சுத்திகரிக்கப்படாத ஒரு வாய்க்கும் உள்ள வித்தியாசம். சுத்திகரிக்கப்பட்ட வாயோட அனுபவம் என்ன தெரியுமா? அந்த தவறை நீங்கள் செய்யலைன்னா கூட அந்த தவறை நாமளே செஞ்சது போல் என்ன பண்ணுவோம்?
ஏற்றுக்கொள்வோம். அதுதான் யதார்த்தமாக உண்மையாக சான்டிஃபைடான ஒரு வாழ்க்கை. சுத்திகரிக்காதவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க? தங்களுடைய குறையும் சொல்லுவாங்க, மற்றவங்களுடைய குறையும் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக சொல்லுவாங்க. பாவம் பிரவேசிக்கும் பொழுது சிந்தை மண்டலங்களில் பிரைஸ் தி லார்ட் சுத்திகரிப்பு இல்லாத ஒரு காரியம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம சுத்திகரிக்க முடியாது, நாம் ஒப்பு கொடுப்போம். அங்கே சுத்திகரிப்புடைய நாவின் ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் என்னென்றால், உங்கள் வாய் சுத்திகரிக்கப்பட்டால், எத்தனை பேர் வாய் சுத்திகரிக்கப்படணும்? இன்றைக்கி பல்லு தேய்ச்சா என்ன ஆகும்? வாயில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாகும். பல்லு ஒரு நாள் தேய்க்கல என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சோத்திரம் கூட உங்களால் சொல்ல முடியாது. ஏன்? வாயிலேருந்து என்ன வரும்? பேட் ஸ்மெல்லு வரும். சில பேரோட வாயில் பல்லில் பலவிதமான பிரச்சனை இருக்குது. அது அப்படியே அது சரி பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுக்கல இனியும். அப்போது எப்படி சரீரத்தில் ப்ரஷ் பண்ணுவது அவசியமாக இருக்கிறதோ அதுபோல் நம்ம வாயில் ஒரு பிரதிஷ்டையோடு பரிசுத்த ஆவியில் நாம் சுத்திகரித்தால் அதில் ஒரு பெரிய ஒரு மேன்மை இருக்கிறது. அந்த சுத்திகரிக்கக்கூடிய நாவுடைய மேன்மை என்ன என்று நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 16:27. 16:27 24. இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கும் என்று சொல்லப்படும். ஸ்வீட் வேர்ட்ஸ், இதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இனிமையாக யாராவது பேசுனா, சில பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட மணிக்கணக்காக பேசணும் போல தோணுது. பேசுனா என்ன ஆகுது? எனக்குள்ள ஒரு சமாதானம். சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? ஸ்பிரிச்சுவலாக யார்கிட்டையாவது நீங்கள் போய் பேசி பாருங்களேன். உங்களுக்கு பைபிளில் சில கைடன்ஸ் கொடுக்கும்போது நம்முடைய ஹார்ட்டில் ஒரு ஹீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கலாம் தோணும். எனக்கு ஒரு 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 நிறைவாக இருக்குது, என் கஷ்டமே என்னை விட்டு போனது போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சுத்திகரிக்கப்பட்டதனுடைய வாயினுடைய ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. சோத்திரம். அங்கே இனியொரு வசனத்தை நாம் வாசிப்போமே. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை அப்படியே வெள்ளித்தட்டில் லெமன் ஜூஸ் கொடுத்த மாதிரி. வீட்டிலேருந்து புருஷன் வேலையில் ரொம்ப டயர்டாக வந்திருப்பான் வீட்டுக்கு, பல டென்ஷன் வீட்டில். அங்கே மேனேஜரோட ப்ரெஷரு, ப்ராஜெக்ட் லீடோட ப்ரெஷரு, பலவிதமான ப்ரெஷரில் அப்படியே மந்திரிச்ச ஆடு போல் ரொம்ப டென்ஷனாக வருவாங்க. எனக்கு ஒரு சகோதரி சொன்னது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்படியா சொன்னாங்க, என் புருஷனோட முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நல்ல மூடில் இருக்கிறாரா. அவர் குடிக்கிறது தான் தெரியும். இந்த ஆள்கிட்ட இப்போ நான் பேசினா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? உத கிடைக்கும் தெரியும். ஆனால் எப்போ பேசணுங்கிறது, நாபால் கிட்ட அபிகைல் அவன் குடி தெரிகிற வரை என்ன பண்ணிகிட்டு இருந்தா? பேசலை. இப்போ நம்ம இருக்க ஆட்டிலலாம் ஒரு மண்டையில் ஒரு அறிவே இல்லை, எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு தெரியல. பயங்கர பிரச்சனை போராட்டத்தில் டென்ஷனாக வரும்போது என்ன பண்ணுவாங்க? இப்படி எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. அதனால தான் உனக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது உனக்கு? உத கிடைக்குது. உத வேண்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வீட்டில் டயர்டாக வரும்போது, நான் இங்கே இருக்கவங்க எல்லோரும் பார்த்து தான் கேட்குறேன், வீட்டில் வரும்போது உங்களோட டயர்டாக இருக்கிறது பார்த்து, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஒரு ஜூஸ் குடிங்கன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களே? தவிர யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல வேண்டாம், சொன்னீங்கன்னா வீட்டில் சோறு கூட கிடைக்காது. இப்போது சோத்திரம் யாரும் தலையும் ஆட்டல சோத்திரமோ சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டு அதோட மெசேஜோட மீனிங் என்னங்கிறது. வீட்டில் போகும்போது சகோதரிகள் யோசிச்சுப்பார், சகோதரி எல்லாம் யோசிச்சு பாருங்கள். டென்ஷனாக போகும்போது அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு லெமன் ஜூஸோ ஒரு மோரோ கலக்கி கொடுங்க. உங்களை எப்படி வாழ்த்துவாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, பிரசங்க குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் கடைசியில் வாசிக்கும் போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா
உதவியும் கிடைக்காது. புருஷன் உன்னை குறித்து என்ன சொல்லுவாங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 31:26 வசனத்திலிருந்து, தன் வாய ஞான விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. படிங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குது என்று கண்ணோக்கமாக இருக்கிறான். வீட்டு காரியம், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதிகாலையில் எந்திரிக்கணும். வீட்டை எப்படி பெருக்கணும். வீடை பெருக்கி 10 வருஷம் ஆச்சு. இப்போ யார் பெருக்கிறது? அதுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் என்ன ஆகுது, அந்த பெருக்கிற தொடப்பம் தலைக்கீழாக போய் வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன? குடும்பத்தில் அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்குது என்று கண்ணோக்கமாயிருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழும்பி என்ன சொல்றா? அவளை பாக்கியவதி. இப்படிலாம் பிள்ளைங்கள்லாம் எழும்பினா நல்லா இருக்கும். நீங்கள் எழும்புறதே லேட்டு. இதை பிள்ளைகளை எழுப்பினீங்கன்னா போமா, நீங்கள் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எந்திரினா என்ன சொல்லலாம்? உடனே எந்திரிச்சு அம்மா என் பாக்கியவதி எழுப்புறாங்க, நான் எழும்பணும் அப்படியே சொல்கிறாங்க. இருக்கிற பெட்ஷீட்டை எக்ஸ்ட்ரா 2 பெட்ஷீட் புத்தி இழுத்து படுத்து போய் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறாள். அவள் புருஷனும் அவனை பார்த்து, சோத்திரம். இதுவரை நான் யாரும் சொல்லி கேட்டதில்லை. யாராவது சொன்னாங்கன்னா என்ன கூட்டுவாங்க, மெசேஜ் நான் அவருக்கு கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கள் வாசலில் அவளை புகழ கடவுள். இதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரியுடைய அனுபவம். இந்த 31ஆம் அதிகாரத்தை வீட்டில் 1 அல்ல 2 அல்ல, ஒவ்வொரு நாளும் வாசித்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அதிகாலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல கரெக்டாக போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, கர்த்தர். அப்போது உங்கள் பேச்சு எப்படி இருக்கணும்? வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டதான பொற்பாத்திரம் போல இருக்கணும். வாயிலிருந்து வார்த்தை பூ கீழே விழுற மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? பூ கீழே விழும். அது விழுனா என்ன விழும்? என்ன விழும்? ஐயோ சோத்திரம். சகோதரிமார்களுக்கு சகோதரர்களும் அதே மாதிரி தான். சகோதரர்களும் அதே மாதிரி தான். வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? கிருபையினதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கேட்கும்போது அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைவு ஜெபம் செய்ய போகிறோம். நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்ட நாவா என்னோட நாய் மாறட்டும் கர்த்தாவே, நான் இப்பொழுது நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா.